இது ப்ளைன் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். எல்லா ப்ளவுஸ்லையுமே முதல்ல ஸ்லீவ் தான் எடுப்பாங்க. இந்த துணியை வந்து நம்ம இப்படி லென்த்து வட்டத்தில் எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் குறுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தப்பமாக குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பத்தாது. அதுக்காக இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 4 பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இதில் இங்கே துணி எனக்கு சரிமாக இல்லாதனால நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிடுறேன். நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எனக்கு ஸ்கேல் தேவையில்லை. இந்த இடத்துல நான் என்ன செய்வேன், மடித்து தைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச்சு விட்டுருவேன். 1.5 இன்ச்சு விட்டுட்டு நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா 1 இன்ச்சு இன்னொரு ஃபோல்டிங் உள்ளார கொஞ்சம் போகணும். அதுக்காக இப்படி ஒரு லைன். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்காக. ரெடியாக இருக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, 9.5. அப்போது 9.5ல் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி மார்க் பண்ணிடுங்க. அப்போது டோட்டல் எவ்வளோ வருது உங்களுக்கு, 11.2 வருது. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா எடுத்தோம். நம்ம இப்படி தான் பண்ணணும். நான் மெஷர்மெண்ட்டுக்கு அதை நான் சொன்னது எடுத்தால் அப்படி தான் பண்ணணும்னு. ஸ்டிச்சிங்க்கு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல தப்பு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இங்கேருந்து நம்ம 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து 7.5 அதாவது 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு, இங்கேருந்து இப்படி மார்க் போட்டுடணும். இதுதான் நம்ம ஸ்லீவோடது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை நம்ம மார்க்கிங் பண்ணணும். கையோட உடஞ்சி வெட்டணும் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து தான். அப்போ இங்கேருந்து இப்படி வளைஞ்சா மாதிரி ஒரு ஷேப் போடணும். ரொம்ப உள்ளார வரக்கூடாது, ரொம்ப நிறையாவும் எடுக்கக்கூடாது. இதுலேருந்து இப்படி வளைவாக கிராஸாக லைட்டாக சுட்டின மாதிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கண்ணு மாதிரி ஒரு ஷேப்பில் கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து இங்கே எடுத்துடணும். இதுதான் ஸ்லீவ் மார்க்கிங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாங்களா, எடுத்துருக்கிறது இங்கே தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டோம் இல்லையா, கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மார்க்கிங் பண்ணது இவ்வளோ தான். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப். இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் நமக்கு மார்க்கிங்க. உங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஷேப் எடுத்தோம் இல்லையா, அது என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு இந்த டாட்டுக்கும் இந்த எட்ஜுக்கும் ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இங்கே வந்து
இதுலேருந்து லைட்டாக, அதாவது இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இந்த லைன் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இது எனக்கு ப்ளைன் ப்ளவுஸு, நிறைய லைன் போட்டுட்டா அவங்களுக்கு தெரியும். லைனிங் ஆகி தான் நான் உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி காமிக்கலாம். அதனால தான் நான் ரொம்ப மார்க்கிங் யூஸ் பண்ணிக்கல. இதுலேருந்து வந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ளார போயிட்டு இங்கே வந்து சேர்த்துடணும். அடுத்ததுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, இது வந்து எனக்கு நான் பண்ணியிருந்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி கட்டிங் பண்ணனால இப்படி காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளார வந்துட்டு இங்கே பாதியிலே சென்ட்ரல் லைன், இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக சென்ட்ரலில் பார்க்கணும். பார்த்துட்டு இதில் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் மார்க்கிங்கில் வர்றது. இது அவங்கவுங்க ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மார்க்கிங் படி நம்ம வெட்டுறது. இப்போ நமக்கு ஸ்லீவ் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பாடி பார்க்கலாம். பாடியை ஸ்லீவ் இந்த பக்கம் கட் பண்ணிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு பாடி துணியை எப்படி பிரிச்சுக்கோங்க. மடிச்சுக்கணும் இந்த மாதிரி 2 ஃபோல்டிங், அவ்வளோதான். மடிச்சுட்டு அவங்களோட பாடிக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோம், 10.5 இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம பத்தாது, ஏன்னா இங்கே 1.5 இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் விடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் அடிக்கும். இப்போ 10.5 போதுமான அளவு நமக்கு துணி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல 15.5 சொன்னோம் இல்லையா உங்களுக்கு ரெடி இருக்க வேண்டியது. ஓகே, இங்கே 15.5 ப்ளஸ்ஸு இன்னொரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இன்னொரு 1.5 இன்ச்சு, அதாவது எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் விடணும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் இந்த மார்க்கிங்கில் எழுதிடுறேன். ப்ளஸ்ஸு 2, அப்போ எவ்வளோ, 15, 16, 17, 17.5 இன்ச்சு நம்ம எடுக்கணும். அவங்களுக்கு ரெடியாக இப்போ எடுக்க வேண்டியது. வச்சு இங்கே மார்க் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஸ்ட்ரைட்டாக 17.5. எடுத்துட்டு இந்த இடத்துல 2.25, 2.5 இன்ச்சு க்ளோஸ் நெக்காக இருந்தால் கொஞ்சம் 2.5 இன்ச்சு தான் எடுக்கணும். அது ரொம்ப ஷோல்டர் லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக 2.25. அவங்களோட அளவு நம்ம எவ்வளோ எடுத்தோம், ஷோல்டரு 3 இன்ச்சு. அப்போ அந்த 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணணும். திரும்ப இங்கேருந்து அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணி முடித்தோம் இல்லையா, அங்கேருந்து அவங்க கையளவு எவ்வளோ, 6 இன்ச்சு. அப்போ 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சுங்களா. மறுபடியும் இங்கேருந்து நம்ம 10.5 இன்ச்சு சொல்லியிருக்கோம். அந்த 10.5 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு திரும்ப 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மறுபடியும் இங்கே இடுப்பு பக்கம் வந்தோம்னா 9 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, பிரித்தோம் இல்லையா 35, அந்த 9 இன்ச்சு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, மறுபடியும் ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு. அப்போது இதுலேருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் ஷேப்பு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அவங்க வந்து பின்னாடி கழுத்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். பின்னாடி கழுத்தை எவ்வளோ எடுத்திருந்தோம், 7.5 எடுத்திருந்தோம். அப்போ அந்த 7.5க்கு மார்க் போட்டுடலாம். இப்போ இந்த பின்னாடியோட அவங்களோட ரவுண்டு பள்ளம் எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப் வந்திருக்கும். அதுக்கு அவங்களோட அளவு ப்ளவுஸையை வச்சு நம்ம அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங்க்கு நான் 1/2 இன்ச்சு விட்டுட்டேன், மார்க்கிங் வச்சுருக்கேன். கரெக்டாக இங்கே வச்சுட்டே வாங்க. நீங்கள் தப்பாக மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் இதில் வைக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம மடித்து வைக்கிறதுக்கு வச்சுருந்த துணி இல்லைங்களா, அது பின்னாடி இங்கே இருக்குது.
சரியாக வைக்கலை. இப்போது பாருங்கள், இந்த ஷேப் இந்த மார்க்கிங் இதுவும் சரியாக இருக்கா. இப்போ இதே ஷேப்பை நீங்கள் அவங்க ப்ளவுஸை வச்சு இப்படி மார்க் போட்டுருவீங்க. போட்டால் அதே வந்துடும். அதுக்கப்புறம் இது ஸ்லீவுக்கு இங்கே மார்க் போட்டதுலேருந்து 1 இன்ச்சு இங்கே 1.5 இங்கே 3/4 இப்படி கொண்டு வரணும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இப்போ வருது. இப்போ நெக்கு டீப்பாக இறக்குறனால இந்த இடம் பின்னாடி வந்து சுருக்கமாக வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரனால நம்ம என்ன பண்ணிக்கணும், மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு இங்கே தைக்கிறது மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு பார்க்கணும். இங்கேருந்து மார்க் போடும். ஒரு வளைவு கொஞ்சம் பள்ளமாக எடுத்து போடுறதுல தான் நமக்கு இருக்குது. இங்கே எடுத்தோம்னா சுருக்கமாக வரும். எவ்வளோ பள்ளமாக எடுக்கிறோமோ அப்போ அந்த சுருக்கம் வராது. இந்த இடத்துல கையில் கொஞ்சம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக, இவ்வளோ தான். இது ஃப்ரண்ட்டுக்காக பண்ணணும். நான் ஃப்ரண்ட்டு இது அப்புறம் காமிக்கிறேன். இப்போதைக்கு இது பேக்கு. இது அவ்வளோதான் பேக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம பேக்கு கட் பண்ணிடலாமா? முடிஞ்ச வரைக்கும் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது மேலே பண்ணுங்க. அதை விட்டு வெளியிலையோ இல்லை உள்ளாரையோ பண்ண வேண்டாம். அதே மாதிரி இங்கே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. இது பேக் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு அந்த மடித்து பேக் கட் பண்ணதோட எக்ஸ்ட்ரா துணி இந்த பக்கம் லென்த் இருக்கும். அந்த இடத்துல அந்த பேக் அப்படியே எடுத்து நம்ம இங்கே போடுறோம். அப்படியே எடுத்து இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு கட் பண்ணுறதுக்காக மார்க்கிங் பண்ணணும், போடுறோம். அப்போ பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு விடணும். ஏன்னா நம்ம கொக்கி அந்த ரிங்கு பட்டியெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டுருக்கணும். விட்டுட்டு மார்க் பண்ணணும். விட்டுட்டோமா நம்ம? விட்டுட்டோம் பாருங்க. இப்போது இந்த நெக்கிட்ட கொஞ்சம் மார்க்கிங்கு, ஸ்லீவ் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிட்டோமா? இவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு இதுலேருந்து நம்ம எவ்வளோ ஃப்ரண்ட் எடுத்தோம், 7.5. அப்போ இந்த 7.5க்கு ஒரு ஸ்கொயர் மார்க்கு போட்டுருங்க. வந்துச்சா? இப்போ இந்த நெக்கு ஷேப்பு கொடுக்கணும். அவங்களோட ப்ளவுஸில் எப்படி இருக்குங்கிறது தான் வேணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு பக்கம் பண்ணால் அவங்களுக்கு செட் ஆகாது. அப்போ இங்கே அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சு தையலுக்கு துணி விட்டுட்டு நம்ம அப்படி தானே மார்க் பண்ணணும், கட் பண்ணணும். இந்த ஷேப் வச்சோம்னா இங்கே கரெக்டாக மார்க்கிங்கே வந்துடும். பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா துணி இங்கே விட்டுட்டு ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து நம்ம இது நெக்குக்கு எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார எடுத்துகிட்டு இங்கே உள்ளே போய் மார்க் போட்டு எடுத்து தான் நம்ம ஷேப் போடணும். அப்போ தான் அந்த மார்க்கிங் உள்ளே போகும். அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ செஸ்ட் அளவு, நம்ம செஸ்ட் அளவு எவ்வளோ எடுத்தோம், 14. அப்போ அந்த 14 பண்ணியாச்சு. அது சரியானு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா?
ஏன்னா இந்த இடம் வந்து கிராஸ் இருக்கிறனால நம்ம எடுக்கிற அளவு சரியான முறையில் வராது. அப்போ நம்ம சரியான எடுக்கணும்னா இந்த மாதிரி உள் பக்கத்தை எடுத்துகிட்டு இப்படி சென்டரில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே மேலே இருந்து கரெக்டாக இந்த நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் இது எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோன்னு அதிலேருந்து கீழே எடுத்தோம்னா இது இவ்வளோ வரும். கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அது நெக்ஸ்ட்டு இங்கே சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பட்டிக்கிட்டையும் ஸ்டிச்சிங்கு தையல் போடுறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த கொக்கி பண்ணுற எடுத்துக்கிட்ட கொக்கி பண்ணுற பக்கம்தான் எடுக்கணும். இங்கே எம்மிங் பண்ணுவோம் பீஸ் வரும் இல்லையா, அதுக்கு 1/4 இன்ச்சு விடணும். திரும்ப இந்த இடத்துல பட்டி தையல் போடுறதுக்கு 1/4 இன்ச்சு விடணும். சென்டரில் டாட்டு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு விடணும். அப்போ அந்த ஷேப் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு ஷேப் கொடுக்கணும். அவங்களோட ப்ளவுஸோட அளவு வந்துடுச்சு. இப்போ நம்ம அங்கே முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளார கொஞ்சம் வாங்கணுன்னு வாங்கி கட் பண்ணணுன்னு 1/4 இன்ச்சு உள்ளே போவோம்னு சொன்னோன்னே 3/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு பேக் சைடில் அந்த இதில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு உள்ளார இந்த கார்னர் மட்டும், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். பிரிச்சுக்கலாம். பிரிச்சிட்டோம்னா 2 பார்ட் வந்துச்சு இது. அப்போ ஃப்ரண்ட்டு ரெடி, நமக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம், பேக் ரெடி பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போது பட்டி அவங்களுக்கு எவ்வளோ பட்டி அளவு, 4.25 3.5. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3.5 இருக்கான்னு தான் செக் பண்ணணும். அப்போ இந்த துணியில் இந்த இடம் கம்மியாக இருக்குது, அப்போ இங்கே இருக்குதா 3.25 3.5ன்னு சொல்லிட்டேன், சாரி 3.25. அப்போ 3.25 இருக்கான்னு பார்த்தோம்னா இங்கே 3.25 இருக்குது. அப்போ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மீதி உள்ளதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இது ஃபுல்லாக 3.25 மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த பக்கத்தில் 4.25. அப்போ 4.25 இருக்கா பாருங்கள், அந்த 4.25க்கு ஒரு மார்க் போட்டுருங்க. அப்போ இங்கேருந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா, போட்டுட்டு வந்து இங்கேருந்து இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ பட்டியை கட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடம் ரெண்டும் அட்டாச் இருக்கிற இடத்த பிரிச்சிட்டோம்னா 2 சைடுக்கும் பட்டி கிடச்சிச்சு. இவங்களுக்கு துணி கம்மியாக இருக்குது, நம்ம வேறு கலரு உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு 2 லேயர் 3 லேயர் கொடுக்கணும் இல்லையா, அதனால் இப்போ பட்டி ரெடி. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லீவில் வந்து ஷார்ட்டேஜ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு பார்ட் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்கு எம்மிங் பண்ணுறதுக்காகலாம் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்லீவை கட் பண்ணோம் இல்லையா, இந்த பார்ட்டில் இருக்கு, இந்த கிராஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. எனக்கெல்லாம் வந்து லைன் மார்க்கிங் தேவைப்படாது, ஏன்னா நாங்கள் நேராக கட் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால கட் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு 1 இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அகலம் 1 இன்ச்சு 1 இன்ச்சு
இது வந்து கழுத்தோட கிராஸ் கொடுக்கறதுக்கு. அது பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் 1 இன்ச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கிராஸ் பீஸு ரெடி. இப்போ இந்த ஸ்லீவில் நம்ம கட் பண்ணும்போது இங்கே மார்க்கிங்கு அவங்களுக்கு 1.5 இன்ச்சில் நம்ம எடுத்தோம். கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி வரும். அப்போ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பீஸ் கொடுக்குற மாதிரி வரும். அப்போது இந்த பாட்டு இருக்குது இல்லைங்களா, இதில் 4 பீஸ் இருக்குது. அப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிட்டோன்னா இந்த 4 பக்கத்துக்கும் 4 பீஸு, இதுக்கு இந்த இடத்துல இங்கே பீஸ் கொடுக்கறதுக்காக இது. அப்போ ஸ்லீவுக்கு இதுவும் ரெடி. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் ரெடி, பேக் பார்ட்டு ரெடி, பேக் ரெடி, அப்போது ஃப்ரண்ட்டும் ரெடி, கிராஸ் பட்டியும் ரெடி, நெக்குக்கு கிராஸ் பீஸும் ரெடி. அப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போதைக்கு என்ன ஒரே ஒரு வேலை இருக்குது நமக்கு, இதுக்கு உள்ளார சைடு கொடுக்கறதுக்கு துணி வேணும். ஏன்னா அவங்கக்கிட்ட துணி கொஞ்சம் தான் இருக்குது. இந்த துணியில் நான் கொக்கி பட்டி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் ஷார்ட்டேஜ் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிராஸ் பீஸுக்கு இதை இங்கே வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே நறுக்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே நம்ம மெயின் பீஸை விட இந்த பீஸு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சின்னதாக ஆகக்கூடாது, 1.5 இன்ச்சு வரைக்கும் சின்னதாக ஆகலாம். அதுக்கு மேலே சின்னதாக ஆயிடுச்சுன்னா நமக்கு பத்தாது ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணுச்சு. இப்போ இந்த பீஸ் எல்லாம் மீதியாக இருக்குது இல்லையா, இதை வந்து கொக்கி பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ப்ரா பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கட்டிங் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கட்டிங் பண்ணுறதை பார்த்துட்டோம். நாளைக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.